ஆல்சோ என்ன இறக்கி சுசித்ரா ஒரு பைத்தியான ஒரு 10 வீடியோ வரும், அதை கன்ஃபார்ம் பண்ணி சில யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்களே விஜிலண்டா சுசித்ரா கூட இன்னொரு வீடு நடத்துங்கன்னு கேட்பாங்க. இப்போ anyway I'm thinking this will be my last interview, so nobody has to worry after this. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஏன் எங்க செமினார் இருக்குது இல்ல இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தோம். இந்த கேள்வியை கேட்டிருந்தோம். நார்மலா வீடியோல வராம எதுக்கு ஆடியோல வரீங்க நீங்க? இந்த நேர்காணல் எதுக்கு ஆடியோவா கொடுக்குறீங்க? நான் டெல்லியில இருக்கேன். ஒர்க் ஷாப், எங்க கரிக்குலம் புக்ஸ் ஒர்க் ஷாப் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து ஒரு கம்பெனி வந்திருக்கு. எங்க பப்ளிஷிங் ஹவுஸ் இஸ் ட்ரைங் டு get a contract for curriculum books, English language for Netherlands. So அதுக்கு presentations, workshops எல்லாமே இருக்கு. 2 weeks நான் டெல்லியில இருக்கேன். And நான் இப்போ ஹோட்டல்ல நான் sharing it with my colleagues, so I don't want to come on video. அவங்க privacy compromise பண்ண வேண்டாம். And நான் எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்றேன்னா சொன்ன 2 நாளைக்கே தனுஷ் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு தேவையா ப்ராக்டி என்ன சொல்லுவாங்க. அமெரிக்கன் ஸ்கூல்ல எனக்கு அப்படி வேலை கிடைக்காம பண்ணதே தனுஷ் டீம் தான். ஓகே, இன்னமா உங்க மேல உங்களை வந்து சபட்டாஜ் பண்ணிட்டே இருக்காங்க. தனுஷ் has an active page against me. நான் எங்க எதுக்கு அப்ளை பண்ணாலுமே he tries to take the side. விடாம தடுக்கிறாரு. காரணம் வந்து நீங்க அவர் பேரை சொன்னதுதான். என்னங்க? காரணம் வந்து நீங்க அவர் பேரை சொன்னதுதான். அவர் பேரை சொன்னதுனால தான். இல்ல, அதுக்கு முன்னாடில இருந்து லைக் குச்சினிக் அந்த டைம்ல இருந்து குச்சினிக் வந்து ஃபர்ஸ்ட் துன்பம் எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறமா வந்து பர்சனல் பிரைவேட் துன்பம்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே. Yeah, lots. He makes people call me and ask me what is my rate for the night and all that. ஐயோ. Yeah, he's very dangerous, very dirty fellow. அந்த டைரக்டர் ஜவாஹர் சொன்னாரு என்கிட்ட, இந்த மாதிரிலாம் பண்ணுவான், கேர்ஃபுல்லா இருந்தா நிஜமாவே அப்படி ஆச்சு. என் சுத்திக்கு நடந்த டைம்லயே எல்லாரும் சொன்னாங்க, தனுஷ் தான் அதை பண்ணிட்டான், நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துச்சு, அவன் இதோட விட மாட்டான் அப்படின்னு. அவன் பிங்க் ட்ரிக் இப்படி கொடுத்துட்டே தான் இருப்பான் தனுஷ். He's like that, Patricia with the boy. So even I have to keep giving it back, like. சும்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க முடியாது. இந்த கம்பெனி நான் தேர்ந்த போது ஃபர்ஸ்ட் நான் ஓப்பனாவே சொன்னேன், உங்களுக்கு ஒரு வாரத்துல தனுஷ் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தாலும் வரும், இப்படி சுத்திரா வேலை எடுத்துக்கோங்கன்னு. அப்ப எங்க எடிட்டரே சொன்னாங்க, அப்படியா, அப்பதான் தம்பி நீ 2 காமன்வெல்த் ரைட்டிங் அவார்ட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு நானும் சொல்றேன் அப்படின்னாங்க. இப்போ இங்க நம்ம credentials is working for us, very nice. கரெக்ட். இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ட்ரக் வந்து மெக்சிகோல இருந்து நேரா இப்படி வருதா இல்ல பாம்பே வழியா வருதுங்களா? மெக்சிகோல எங்க இருக்கு ட்ரக்? மெக்சிகோல ஒண்ணுமே இல்ல. ஓகே. லண்டன்ல இருக்கு, துபாய்ல இருக்கு, பிலிப்பீன்ஸ், மணிலா, எங்கெல்லாம் பார்மசூட்டிக்கல் பேக் அண்ட் மேனுஃபேக்சரிங் இருக்கோ அந்த ஃபேக்டரிஸ்ல இருந்தெல்லாம் இது போகுது. ஓகே.